நமது நாட்டு மக்கள் மத்தியில் உலகம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து இருப்பது தவறில்லை. ஆனால் இந்திய மனப்பான்மை போய்விடக்கூடாது என்று லதா ரஜினிகாந்த் கூறியுள்ளார். மேலும் நம் மனதார இந்தியர்களாக இருக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் இந்தியத்துவம் என்பது நம்மிடமும் நாம் இருக்கும் இடத்திலும் நம்மை பாதுகாக்கின்ற சூழலிலும் இருத்தல் வேண்டும் என்று தெரிவித்துள்ள கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில முதியோர் கூட மூழ்கி உள்ளதால் நமது நாட்டின் பெருமை மிக்க கலாச்சாரம் அருமை பெருமைகள் தெரியாமல் போய்விடுகிறது என்றும் மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இளைஞர்கள் செல்கிறார்கள் என்று லதா ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய லதா ரஜினிகாந்த் மேற்கத்திய நாடுகளின் தாக்கம்தான் நம் நாட்டு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் ஆகியவை வெளிநாடுகளில் அதிகரித்துவிட்டது என்று லதா ரஜினிகாந்த் பேசியது குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதில் அளித்த லதா ரஜினிகாந்த், நமது அன்றாட வாழ்க்கையில் எந்த ஒரு புது விஷயத்தையும் குறிப்பாக நாட்டு நடப்புகளையும் தெரிந்து கொள்வதும் அவைகளை ஏற்றுக்கொள்வதும் தவறில்லை. உலகளாவிய விழிப்புணர்வு குறித்த அறிவும் நமக்கு இருப்பது தவறில்லை. அதே நேரத்தில் இந்திய மனப்பான்மை போய்விடக்கூடாது. நம் வாழ்வு முறை நம் முன்னோர்கள் காட்டிய அழகான வாழ்க்கை முறை போய்விடக்கூடாது என்று எதற்கும் அடிமை ஆகிவிடக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். நாம் அணியும் உடைகளோ பேசுகின்ற முறையிலோ ஒருத்தரின் வாழ்க்கை முறையாலோ இவைகள் நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்றும் மனதார இந்தியர்களாக இருக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும் இந்தியத்துவம் என்பது நம்மிடமும் நாம் இருக்கும் இடத்திலும் நம்மை பாதுகாக்கின்ற சூழலிலும் அது இருத்தல் வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஒரு உடையாலேயோ ஒரு பேசுகிற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறதில்லை. மனசால இந்தியர்களாக இருக்கணும். எங்கே சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலையும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இதை மனசில் இருக்குது. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்குது. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது, பண்பாடுன்றது மனசில் ஆரோக்கியமாக அதை வைத்து கொள்வது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை பேசுகிற மொழியினாலேயோ இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் குளோபல் சிட்டிசனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம். அது இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் உள்ளவர்களும் அவர்கள் நாட்டை மனதில் வைத்திருப்பார்கள். அது மாதிரி இந்தியத்துவம் என்பதற்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும். பண்பாடு என்பது மனதில் இந்தியர் என்பதை ஆரோக்கியமாக வைத்திருப்பது தான் என்றும், ஒருத்தர் ஒரு ஆடை அணிவதாலோ பேசுகிற மொழியாலோ எல்லாம் கிடையாது. நீங்கள் வெளிநாட்டு குடிமகனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம் என்றும் லதா ரஜினிகாந்த் கூறினார். லதா ரஜினிகாந்த் தயா அறக்கட்டளை அமைப்பின் நிறுவனராக உள்ளார். பக்தி சேவா சமயம் அக்ரிபீட் அமைப்புடன் இணைந்து பாரத சேவா மற்றும் சங்கல்பம் என்ற திட்டத்தை லதா ரஜினிகாந்த் தொடங்கியுள்ளார். இந்து சமயத்தில் உள்ள அனைவரையும் ஒருங்கிணைப்பது, சனாதன தர்மத்துக்கான சேவை செய்வது உள்ளிட்டவையும் இத்திட்டத்தின் நோக்கங்களாக உள்ளது. இதன் தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் சகோதரர் சத்ய நாராயண ராவ், இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். திட்டங்களின் தொடக்க விழாவிற்கு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வாழ்த்து செய்தியில், செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில முதியவர்கள் கூட மூழ்கி கிடப்பதால் நமது நாட்டின் பெருமை மிக்க கலாச்சாரம் அருமை பெருமைகள் தெரியாமல் போய்விடுகிறது. மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேற்கத்திய நாட்டு மக்களுக்கு அவர்களது கலாச்சாரம் பண்பாட்டில் நிம்மதி கிடைக்கவில்லை என்று சொல்லி உண்மையான மகிழ்ச்சியை தேடி இந்தியா பக்கம் வருகிறார்கள் என்றும் தெரிவித்தார். தியானம், யோகா, இயற்கையான வாழ்க்கை போன்றவைகளை உதாரணமாக சொல்லலாம் என்றும், எனவே நமது நாட்டின் உன்னதமான கலாச்சாரம் சம்பிரதாயங்கள் ஆகியவற்றை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் என்று லதா ரஜினிகாந்த் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.